மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழு ஓய்வுல இருக்கணும். கூடுமான வரைக்கும் இப்ப இல்ல நான் ஆஃபீஸ் கோயர்ஸ் எங்களால வந்து லீவ் அவ்வளவு நாள் எடுக்க முடியாதுன்னா நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் முதல் 2 நாள் இல்ல உங்களுக்கு எந்த நாள்ல அதிக ப்ளீடிங் இருக்குமோ அந்த நாள்ல வந்து அதுக்கு முதல் நாள்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. கூடுமான வரைக்கும் முதல் 2 நாட்கள் ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முழு ஓய்வு நான் சொல்றது. நான் ஆஃபீஸ்க்கு போல அதனால நான் வந்து வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன் அப்படிங்கிறதும் இட் இஸ் ரிலேட்டட் டு ஒர்க்கிங் தான். ஏன்னா உங்களோட பிரைன் அங்க ஃபங்க்ஷன் ஆகுது. ரெண்டாவது, ஆஃபீஸ்க்கு தான் போல நான் வீட்டு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வீட்டு வேலையை செய்யறதையும் தவிர்க்கணும். அதையும் தவிர்த்துக்கிறது உடலுக்கு மொத்தமான எல்லா எனர்ஜியும் பாத்தீங்க அப்படின்னா, எல்லா சக்தி பரிமாற்றமும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கர்ப்பப்பைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு இடர்பாடு இல்லாம தவிப்பு இல்லாமல் ஒரு கஷ்டம் இல்லாமல் அந்த மாதவிடாயை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபடும். அப்ப நமக்கு வலி வந்து கம்மியா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, குளித்தலே கூடாது அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம். தலைக்கு ஊத்திக்கிறது சுத்தமாவே கூடாது. தலைக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னாலே அந்த குளிர்ச்சி உடல் வந்து குளிர்ச்சி ஆக்கப்படும். அங்க ஏற்படுற உஷ்ணம் வந்து தனியும் உஷ்ணம் தணிஞ்சிட்டதுனால உடல்ல இருக்கிற அந்த கழிவு வெளியேற்றத்துல உபாதை ஏற்படும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா தலைக்கு ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து அந்த பீரியட்ஸ் வரதே ஸ்டாப் ஆயிடும். நம்ம என்ன நினைச்சுப்போம், ஓகே 3 நாள் முடிஞ்சிச்சு அதனால ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுப்போம். ஆக்சுவல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாசம் 5 நாள் வரதா இருந்திருக்கலாம், 7 நாள் வரதா இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஆயில் பாத் எடுத்தோம்னா அங்க ஸ்டாப் ஆகுதுன்னா அந்த உஷ்ணம் குறையுது. உஷ்ணம் குறைஞ்ச உடனே அந்த பீரியட்ஸ் வரது டக்குன்னு கட் ஆஃப் ஆயிடும். கட் ஆஃப் ஆன உடனே இந்த பிளட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட்ட ரத்தமா உள்ள சேமிக்கப்படுது. இந்த கெட்ட ரத்தம் உள்ள சேரதான் அடுத்த நிலை கழிவா அது மாறுது, கட்டிகளா மாறி நிக்குது. அதை வந்து யூட்ரஸ் கட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா PCOD அப்படின்னு சொல்றாங்க. இது சில நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வேற நிலை மாற்றமா மாறி வேற உறுப்புகளுக்கு பரிமாறப்பட்டு இது வந்து தைராய்டா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்வா ஹீலிங் சென்டர்.